இன்ட்ரெஸ்டான என்ன பார்க்க போகிறோம்னா சுனாமி கேம்னு ஏதோ கேம் இருக்காங்க. அதான் இப்போ விளையாட போகிறோம். இதில் வந்து இங்கிருந்து அந்த சைடு போகணும். என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் இதுவாக தான் கேஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து நடந்து போகலாம். நடந்து போகலாம். இப்போ சுனாமி வராது, திடீர்னு வரும் சுனாமி. கரெக்டாக இந்த மாதிரி கல்லுக்குள்ள நுழைஞ்சுக்கணும். பெரிய சுனாமி வந்துச்சுன்னா கல்லோட போயிட வேண்டியது. நடந்து சுனாமி விடுவானுங்க கைஸ். ஜம்ப் பண்ணியும் இதெல்லாம் பறக்க விட்டானுங்களே கைஸ். நான் வந்து ரோப்ளாக்ஸ் சேனல் பேரே மாற்றிருப்பேன் கைஸ். அது இப்போ தான் கைஸ் நான் மாற்றினேன். அது எதுக்கு மாற்றினேன்னா, இதே மாதிரி கேமிங் போட்டால் சொல்கிறாங்க வியூஸ் வரும்னு சொல்லுவாங்க இல்லை. ஸோ அதனால் நானும் கேமிங் ரோப்ளாக்ஸ்னு போட்டேன். எங்களுக்கு நல்ல வீடியோலாம் பாருங்க கைஸ். இது என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு வியூஸே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ரோப்ளாக்ஸ் மட்டும் ஆட மாட்டேன். நான் ஏற்கனவே பாப்பி பிளேட்டெல்லாம் போட்டிருப்பேன். அதே மாதிரி கேம்லாம் போடுவேன். ஆனால் சும்மா ரோப்ளாக்ஸ் டேய் 400 குதிக்காதரா பனானா. பனானா மேலே வந்தால் தான் கீழே விழுவோம். டேய் அப்படியே போக வேண்டியதுதாங்க சேலஞ்சு. ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல கைஸ். சொல்லவே ஸ்டார்டிங்லேயே இப்போதான் இருக்க மேலே காட்டுது பாருங்க கைஸ். ஓய் நல்ல வேலை, ஆனாலும் பறக்க விட்டேன். மட்டும் சுனாமி வந்துச்சு, சென்டரில் இருக்கேன். வந்துக்கலாம், சேஃப்டியே தான். ரிஸ்க்கு 88.5% ரிஸ்க்கு. வரல இருக்குமா? டேய் சொல்லாம மட்டும் போட்டுறாதீங்கடா, அது வேற தூரமா இருக்கே. சொல்லவே மாட்டேங்கிறாங்க.
என்னாச்சுடா? 2க்கு வந்துட்டோம் guys. இன்னும் ஒரு 2. ஏய் கண்ணு கூட நான் பேசணும். இங்கேருந்து கொண்டு ஏன் சொல்லலாம். போக போக பெருசாக வந்துடுமோ? பெருசாக மட்டும் கொடுக்குறாருங்கடா. ஏய் கொடுத்துட மாட்டீங்கல்ல? நான் பாட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இப்போ மட்டும் இவனுங்க போட்டானுங்க செம்ம காண்டாயிடுவாங்க. அவ்வளோதான் போயாச்சு. Bye, bye, bye.